ஏதோ நீ எங்க போ, ஏதோ நீ எங்க போ, ஏதோ நீ எங்க வேணா போ. எல்லாருமே போங்க, நான் சாப்பாடு மணி அடிக்கலையே. நீங்க இந்த விதை எல்லாத்தையும் சாப்பிட்டீங்கன்னா அதால வளர முடியாதுல்ல. ஆமா, இங்க என்ன நடக்குது? இது ரொம்ப வேடிக்கையா இருக்கே. பூக்கள்னால வேடிக்கை தான் சாக்கோ கேட். பூக்களை பத்தின சுவாரஸ்யமான அறிவியல் செய்திகள் நிறையவே இருக்கு. எனக்கும் பூக்கள்னா நல்லா பிடிக்கும். ஏன் தெரியுமா? அது ரொம்ப அழகா இருக்கும். அது எல்லாரையும் ரொம்ப சந்தோஷமா வச்சுக்கும். எனக்கு அதனால தான் பிடிக்கும். ஏன் உதவி வேணுமா? இங்க இப்படி பண்ணி பாரு. என்ன எந்த மாதிரியா மெலடி? தேங்க்ஸ். ஓ ஹாய், ஹலோ கிட்டி. நீ கார்டனிங் பண்றத நான் பார்த்தேன். நான் வேணா ஹெல்ப் பண்ணவா? கண்டிப்பா. இந்தா. தேங்க்ஸ். ஒரு சின்ன விதை எப்படி ஒரு பெரிய மரமா வளர்ந்து வருது. அது உண்மையிலேயே பெரிய ஆச்சரியம் தான்ல. ஆமா, என்னோட பூ விதை எல்லாம் காலி ஆயிடுச்சு. அப்போ அது என்ன? இது எந்த மரத்தோட விதைன்னு தெரியல. சரி, வா நம்ம கண்டுபிடிப்போம். ஓ ஓ அதுதான் நினைக்கிறேன். வாங்க நம்ம ஊரை சுத்தி சில செடிகளை நடுவோம். அத பார்த்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. நீங்க போங்க சாக்கோ கேட். நான் இங்க இருக்கிற செடி எல்லாத்துக்கும் தண்ணி ஊத்தணும். சரி, தேங்க்ஸ். நான் உன்னோட டெக்ஸ்ட பார்த்தேன். சாக்கோ கேட் ரொம்ப அழகா இருக்கு. அருமையா இருக்கு. நான் விதைச்ச மஞ்சள் நிற பூவை பார்த்து எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னு தெரிஞ்சுக்க ஆசையா இருக்கு. சாக்கோ கேட் அருமையா இருக்கு. வாவ், எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சின்ன பூ உங்க எல்லாரும் முகத்திலயும் ஒரு சந்தோஷத்தை தரும் நான் நினைச்சு கூட பார்க்கல. அதுக்குள்ள முடிய போதா என்ன? ஃப்ரெண்ட்ஸ், அங்க என்ன நடக்குது? என் கண்ணுக்கு ஒண்ணும் தெரியல. நான் எல்லாரையும் சந்தோஷப்படுத்தலாம்னு நினைச்சேன். பூக்கள் உண்மையிலேயே எல்லாரையும் மகிழ்விக்கும். ஆனா இது கொஞ்சம் அதிகமாயிடுச்சுன்னு தோணுது. மை மெலோடியோட சாப்பாடு மணி அடிக்கலாம். அவளோட நண்பர்கள் எல்லாம் இங்க வருவாங்க. சாப்பாடு உங்களுக்கு ரெடியா இருக்கு. பிரமாதம். எல்லாரும் இங்க வந்து சாப்பிடுங்க. ஹேய், ஆமா, இந்த விதை என்னவா முளைக்கும்? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ கிட்டி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பர் கியூட் அட்வென்ச்சர்ஸ் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷன்ஸ் ஆன் பண்ணிக்கோங்க. அப்பதான் எங்களோட அடுத்த அட்வென்ச்சரை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். சீக்கிரமா சந்திக்கலாம்.